அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நாம் இந்த காணொளியிலும் ஒரு பாடலை பாடி நாம் தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்லுவோமா? யாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும், அனைவரும் கேட்க வேண்டும். ஐயாவும் திருநாமம். கலங்கிடும் மாந்தர் கல்வாரி அன்பை எண்ணி மகிழ வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும். கலங்கிடும் மாந்தர் கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். இருளில் வாழும் மாந்த பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். இருளில் வாழும் மாந்த பேரொளியை கண்டு ரட்சிப்பை அடைய வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயா, அனைவரும் கேட்க வேண்டும். ஐயா, அனைவரும் கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவன் கொடுத்திருக்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். ஏசாயா 9:2. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது.
கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எத்தனை ஒரு நம்பிக்கை தருகிற ஒரு வேத வசனம்! பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இருள் காணப்படும் என்றால் அந்த மனிதன் எதையுமே செய்ய இயலாதவனாய் மாறிவிடுகிறான். இருளில் ஒரு மனிதன் நடக்கிற பொழுது, அவன் வாழ்க்கை வாழ்கிற பொழுது எத்தனையான வேதனை, எத்தனையான கஷ்டம்! அவனுடைய வாழ்க்கை மிகவும் பரிதாபமான ஒரு சூழ்நிலை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிற தேவனாய் சுற்றி திரிந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அவர் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக கிருபை தந்தார். அறியாமையில் இருக்கிற மக்கள், இயேசுவே அறியாதவர்கள் இன்றைக்கு இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை ஒரு மனிதன் அறிந்து கொண்டான் என்றால் அவன் வாழ்க்கை பிரகாசமாய் மாறிவிடும். எப்படி? முதலாவது அவன் ஒரு பெரிய நிம்மதியை பெற்றுக் கொள்ளுகிறான். இந்த உலகம் தரக்கூடாத ஒரு நிம்மதி, உறவுகள் தரக்கூடாத ஒரு நிம்மதி, எத்தனையோ சிற்றின்பங்கள் தராத ஒரு நிம்மதியை இயேசுவை நாம் அறிகிறதின் மூலமாக, இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறது மூலமாக நான் அந்த மேலான நிம்மதியை பெற்றுக்கொள்ளுகிறோம். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இருளில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நான் யோசித்து பார்த்த பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 38 வருடமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அந்த மனிதன் 38 வருடமாக வியாதியஸ்தனாய் இருந்தான். அந்த நாட்களிலே எருசலேமிலே பெதஸ்தா என்ற ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தை சுற்றிலும் 5 மண்டபங்கள் உண்டு. அந்த மண்டபங்களிலே வியாதியஸ்தர்கள் வந்து தங்கியிருப்பார்கள். எதற்காக என்றால், சில நேரங்களிலே தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்கி விடுவான். அப்படி கலக்கப்படுகிற பொழுது யார் முதலாவது அந்த குளத்திலே இறங்குகிறார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட வியாதியோடு இருந்தாலும் அப்படியே அவர்கள் சுகம் பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் இந்த மனிதன் 38 வருடமாய் அங்கே வாழ்ந்து வருகிறான். அவன் அந்த குளம் கலக்கப்படுகிற வேளையிலே அவன் முந்தி சென்று அந்த குளத்திலே இறங்க இயலவில்லை. அவனுடைய வாழ்க்கையில வெளிச்சத்துக்கு வாய்ப்பே இல்லை. 38 வருடமாக முயற்சி எடுக்கிறான். 38 வருடமாக அவனுக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரு மனிதன் கூட இல்லை. கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எத்தனையோ காலங்களாக நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்காக நாம் எவ்வளவோ முயன்று 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 இறுதி வரையிலும் நாம் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இயலாத நிலைமையில் இருக்கிறோமா? அப்படிப்பட்டவர்களை இயேசு தேடி வருகிற தேவனாக இருக்கிறார். 38 வருடமாக அந்த குளத்தில் இறங்கி சுகம் பெற இயலாத அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வெளிச்சமாக வருகிறார், ஒளியாக வருகிறார். இருள் நிறைந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஒளியான தேவனாலே மாற்றப்படுகிறது. அவர் வந்து அந்த மனிதனிடத்தில் கேட்கிறார், நீ சுகம் பெற விரும்புகிறாயா என்று.
அந்த மனிதன் தன்னுடைய நிலையை சொல்லுகிறார். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். என்ன தெரியுமா? நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். அவ்வளவுதான். 38 வருடமாக வியாதியோடு இருந்த மனிதனுடைய வாழ்க்கை அன்றைக்கு ஒரே நொடியிலே மாறியது. அவன் சுகம் பெற்று தன் படுக்கை எடுத்துக்கொண்டு தன் வீட்டுக்கு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த காரியம் இன்றைக்கு உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது, எந்த காரியம் உங்களுக்கு இருளாய் காணப்படுகிறது, எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே வருகிற பொழுது எல்லா இருளும் நீங்கி ஒளி வீசும், நன்மை நடக்கும். ஜெபிப்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கலங்கிடும் மாந்தர் கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும். ஆமா ஆண்டவரே, ஆண்டவரே, கலங்கிடும் மாந்தர் கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும். கழுவப்பட்டு, ஆண்டவரே, கழுவப்பட்டு வாழ வேண்டும். பாவத்தினாலே சாபத்தினாலே வேதனையோடு இருப்பார்கள் என்றால் இந்த பாவமெல்லாம் கழுவப்படட்டும். இயேசுவின் இரத்தத்தினாலே, கல்வாரி இரத்தத்தினாலே கழுவப்படட்டும். அப்பா, ஒரு பாவ சிந்தனையிலிருந்து மாற்றத்தை தாரும். இருள் சூழ்ந்திருக்கிற அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை தாரும். தேவரீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். சுகம் பலன் ஜீவன் தந்து வழி நடத்தும். நன்மைகளை கட்டளையிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சமாய் வருவார், ஆசீர்வாதத்தை தருவார். தொடர்ந்து நாம் இந்த காணொளிகளை முடிந்தவர்கள் மற்றொரு பகிர்ந்தளியுங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.